கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆரியபவன் உணவகத்தில் வாங்கிய நூடுல்ஸ் உணவு கெட்டுப் போயிருந்ததாக கூறி வாக்குவாதம் செய்த பெலிக்ஸ் என்பவர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து பல மணி நேரமாகியும் வரவில்லை என குற்றம் சாட்டினார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவரை சமாதானம் செய்து உணவு மாதிரியை எடுத்துச் சென்றனர். இந்த ஹோட்டலில் சாப்பிட வந்தோம். இந்த ஹோட்டல் ஆரியபவன்ல சாப்பிட வந்தோம். நாங்கள் இந்த சின்ன பையனுக்கு வேண்டி ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அப்போ ஒரு நூடுல்ஸை கொண்டு வச்சாங்க. இந்த பையன் சாப்பிட்டா இன்னொரு சின்ன பையனும் சாப்பிட்டாங்க. சின்ன பிள்ளையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு முடிஞ்ச பிறகு அந்த நூடுல்ஸ் மிச்சம் இருக்க நூடுல்ஸ் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி சாப்பிட போகும்போது அந்த நூடுல்ஸ் டோட்டலி ஸ்பாயில். முதல்ல இல்லைன்னாங்க, ரெண்டாவது ஸ்டாஃப்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. பட் நான் உடனே ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவர் டைம் இல்லை, வர முடியாதுன்னாரு. வேற வழி இல்லாமல் போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம், எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியில் போலீஸ் வந்திருக்காங்க. இப்போ சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க, பெட்டிஷன் கொடுக்க போறோம். ஒரு பல நாள் வச்ச உடம்பு கெட்டு போய் அதை திருப்பி சூடு பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க. முதல்ல நான் கரெக்டா இருந்து ஓவரா நாங்க பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இல்ல இதை மனத்தி பாரு இது எப்படின்னு சொல்லும் போது கடைசி இல்ல உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இது தெரியாம மாறி வந்துட்டு குழந்தை அதான் இப்ப பிரச்சனை இருக்கு. இந்த சாப்பிட்டு இந்த குழந்தைகளுக்கு ஏதாவதுனா என்ன நடக்குன்னு தெரியல. நாளைக்கு 2 பேருக்கு எக்ஸாம் இருக்குது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வரமாட்டேங்கிறாரு. நான் இங்க நாகர்கோவில்ல தான் இருக்கிறேன், அட்வொகேட்டா இருக்கிறேன்.